வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 5. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ மிஸ்டர் அபிஸ் கிட்ட அவனோட ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணி டி ரேங்க் அட்வென்ச்சரர் டைட்டில் கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருப்பான். அது கூட கொஞ்சம் பணமும் கேட்டிருப்பான். சாப்டர் தொடங்கினதும் ஹீரோ அவனோட பழைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதை ஒரு குட்டி கதையாக நமக்கு சொல்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்களாம், இந்த டைமென்ஷனல் கேட்ஸ் தான் அட்வென்ச்சரஸோட காலத்தை தொடங்கிச்சுன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. இது எல்லாமே பிளாக் மேஜிஷியன்ஸோட ட்ராப்புன்னு சொல்கிறாங்க. நிறைய அட்வென்ச்சரஸ் கேட்குள்ளே இறந்துட்டாங்க. அதனால மேப்பிள் வேர்ல்டோட ஃப்யூச்சரே கேள்விக்குறியாயிருச்சு. அப்புறம் ஒரு நாள் கேட்ஸ்குள்ளே இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சுதுங்க. அன்னைக்கு நம்ம தோத்துட்டோம். இன்னிலேருந்து வெறும் 3 வருஷத்தில் ஹீரோ ஃபேஸ் பண்ண அந்த மேப்பிள் வேர்ல்டோட முடிவு தொடங்க போகுது. அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லைன்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. ப்ரெசண்டில் ஹீரோ கெஃபார் மர்ச்சன்ட் யூனியன் பிரான்ச்சிலேருந்து வெளியில் போகிறத மிஸ்டர் அபிஸ் பார்த்துட்ருக்கிறத காட்டுறாங்க. அவன் கேட்ட பணத்தை அவர் கொடுத்துட்டாரு போல. ஹீரோ யோசிக்கிறான், இந்த பணம் பத்தாது, ஆனால் என்னோட பிளானை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது போதும். இந்த வாட்டி கண்டுபிடிச்ச 100 மெம்பர் கேட்டு ரெட் லெவலு 2 சர்க்கிள்ஸ்க்கு கீழே இருக்கிற அட்வென்ச்சரஸால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். யூஸ்வலாக கெஃபார் மர்ச்சன்ட் யூனியன் அதிகமான சர்க்கிள்ஸ் இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான அட்வென்ச்சரஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி செகண்ட் சர்க்கிள் அட்வென்ச்சரஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமே அந்த ரெட் கேட் தான். என்னதான் எனக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிருந்தாலும் இது எல்லாத்தையுமே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க பயன்படுத்தினா அது முட்டாள்தனம். என்னோட லெவலுக்கு ஃபிட் ஆகிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. இந்த பணத்தை உருப்படியாக நான் செலவு பண்ணணும்னு யோசிச்சுட்டு ஹீரோ ஸ்லேவ் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கான். என்னடா ஸ்லேவ்ஸே பிடிக்காதவன் ஒரு ஸ்லேவை வாங்கிறதுக்கு ஸ்லேவ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கானேன்னு யோசிக்காதீங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஹீரோவை பார்த்த ஒரு ஸ்லேவ் மர்ச்சன்ட், வாங்க வாங்க, லித் ஸ்லேவ் மார்க்கெட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களை பார்த்தா ஒரு அட்வென்ச்சரர் மாதிரி இருக்குது. உங்களை நான் கைட் பண்ணுறேன். என்ன மாதிரி கம்பெனின்னு உங்களுக்கு தேவைப்படுறான்? ஒரு டஞ்சன் பெயிட்டா, இல்லைனா உங்கள் கூட சேர்ந்து சண்டை போடுற ஒரு வாரியரான்னு கேட்குறான். அதுக்கு நான் ஒருத்தனை தேடி வந்திருக்கேன், நீ வழியை மட்டும் காட்டுன்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோவும் அந்த மர்ச்சன்ட்டும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்கு போகிறாங்க. இந்த இடம் தான் பனிஷ்மெண்ட் வார்டு. நாங்கள் சொல்கிறத கேட்காதவங்கள பனிஷ் பண்ணுற இடம். நீங்கள் தேடுற மனுஷன் இங்கே தான் இருக்கான். இந்த பக்கம்னு ஒரு ஜெயிலை காட்டுறான். அதுக்குள்ள சங்கிலியால் கட்டப்பட்டவன் ஒருத்தன் இருக்கான். அட்வென்ச்சரர், நீங்கள் கேட்ட ஆள் இவன் தானான்னு ஹீரோவை பார்த்து கேட்குறான். அதுக்கு எனக்கு தெரியும், நான் தேடி வந்தவன் இவன் தான்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோ ரெக்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டில் ஒருத்தங்க இறந்ததுனால மேப்பிள் வேர்ல்டு சீக்கிரம் அழிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா போல் ஆம் ஹீரோ அரான். அது இவங்க தான். அரானோட முதலும் கடைசியுமான ஸ்டூடெண்ட்டும் அழிவு தொடங்கிறதுக்கு காரணமானவனும் யாருன்னா அது இவன் தான், ஹீரோ கில்லர் டிபோ. ஹீரோவை பார்த்து, என்ன எதுக்கு தேடி வந்திருக்க, நீ யாருன்னே தெரியாது, தொலைஞ்சு போன்னு துப்புறான். அதுக்கு அந்த மர்ச்சன்ட், சாரி அட்வென்ச்சரர், இவன் கொஞ்சம் மென்டலு, ஆனால் இவனை மாதிரி ஒரு வெறி பிடிச்ச பைத்தியக்காரனை உங்களால் எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஹீரோ, நான் ரெக்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் இப்படி இல்லை, ஒருவேளை இவன் இன்னும் ஸ்லேவாக இருக்கிறதுனால இருக்குமோ. அவனோட பர்சனாலிட்டி மட்டும் இல்லை, அவனோட ஸ்கில்ஸும் வெறித்தனமாக இருக்கும். அழிவு ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோட சேர்த்து அவனையும் கம்பேர் பண்ணி பேசினது உண்டு. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒரே ரீஜன்லேருந்து தான் வந்தோம், ஒரே டைம் தான் அவேக்கன் ஆனோம், ஒரே மாதிரி ஸ்கில்டும் கூட. இது எல்லாத்தையும் விட எங்கள் 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருந்துச்சு. அது என்னன்னா, எங்கள் 2 பேருக்குமே நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. எதுக்குன்னா, என்னோட அப்பா போலவே டிபோவோட தங்கச்சிக்கு பிளாக் பிளட்ங்கிற ஒரு கொடிய நோய் இருந்துச்சுன்னு யோசிக்கிறான். உன்னோட விலை என்னன்னு டிபோவை பார்த்து கேட்குறான் ஹீரோ. உன்னை பார்த்தா பெரிய வீட்டு பையன் மாதிரி தெரியுதேப்பா, எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பியோ? 1 மில்லியன் மெசோஸ் உன்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்குறான். ஹீரோ அவன் வாங்கின 1 மில்லியன் மெசோஸை எடுத்து காட்டுறான். அதை பார்த்த டிபோ, 1 மில்லியன் மெசோஸா, இது என்ன உண்மையான பணமான்னு ஆச்சரியப்படுறான். பக்கத்தில் இருந்த மர்ச்சன்ட், யோ நீ என்ன முட்டாளாயான்னு கேட்குறான். ஹீரோ, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு.
கான்ட்ராக்டோட டேர்ம் 1 இயர். ப்ராஃபிட்டில் 70% எனக்கு, 30% உனக்கு. கேட்ஸுக்குள்ளே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற ஐட்டம்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். இந்த கான்ட்ராக்ட் நல்லா படித்து பார்த்து சைன் பண்ணுன்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கான்ட்ராக்டை டிபோ புடுங்கி படித்து கூட பார்க்காம நீ சொன்னதை பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட விரலை கடித்து அந்த ரத்தத்தில் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறான். இதை பார்த்த ஹீரோ எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சைன் பண்ணுறான். அவனோட தங்கச்சியோட நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்கான்னு யோசிக்கிறான். கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால வா ஸ்ட்ரைட்டாக கேட்டுக்கு போகலான்னு சொல்கிறான் ஹீரோ. கவலையே படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் கிராண்ட் டிபோ. உன்னோட ஒர்த்தை நீ ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் டிபோன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு டிபோ, என்ன மாதிரி ஹார்டாக ஒர்க் பண்ணுறவனை நீ எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்கிறான். அடுத்த பேனலில் ஹீரோவும் டிபோவும் ஒரு காட்டு பகுதியில் போகிறத காட்டுறாங்க. அப்போது பாஸ், எனக்கு நீங்கள் வெப்பன் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நான் யூஸ்வலாக லாங் ஸ்வாடு தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம வேணும்னா திரும்ப போய் வெப்பனை மாற்றிட்டு வந்துடுவோமான்னு கேட்குறான். இப்போத்துலேருந்து என் கூட நீ ஒர்க் பண்ணணுன்னா போல் ஆமாம் தான் யூஸ் பண்ணணும். உனக்கு பிடிக்கலனா கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம்னு சொல்கிறான் ஹீரோ. கேட்டுக்கிட்ட வந்த உடனே, இந்த கேட்டில் தான் என்னை நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்களா? ரெட் லெவல் கேட்டு, 1 ஸ்காரு, என்ட்ரி லிமிட்டு 8 பேர். பார்க்க கரெக்டாக தான் இருக்குது. மிச்ச அட்வென்ச்சரஸ்லாம் எங்கே? பாஸ், உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நல்ல திறமையான அட்வென்ச்சரஸ்லாம் பார்ட்டியில் இருப்பாங்கல்ல? ஆமாம், ஹீலர்ஸ் இருப்பாங்களா? சண்டை போடுறதுலாம் முக்கியம்தான், ஆனால் அதை விட ஹீலர்ஸ் ரொம்ப முக்கியம்தானேன்னு டிபோ பேசிட்டே போகிறத ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். அதை பார்க்குற டிபோ, ஏன் என்ன இப்படி பார்க்குறீங்க பாஸ், நான் நினைக்கிறது உண்மையான்னு ஷாக் ஆகுறான். அப்போது எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, தேவையான பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அப்பாடா, நான் பயந்துட்டேன் போங்கன்னு டிபோ பெருமூச்சு விடுறான். அப்போது ஹீரோ டிபோவை பார்த்து கை நீட்டி இதோன்னு சொல்கிறான். அதை கேட்ட டிபோக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்னது, நான் மட்டுமா? என்னையா சொல்கிறேன்னு டிபோ கேட்கறதுக்குள்ள சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போகலான்னு ஹீரோ டிபோவை எட்டி மிதித்து கேட்டுக்குள்ளே தள்ளி விடுறான். யோ இரியான்னு கத்திக்கிட்டே டிபோ கேட்டுக்குள்ளே போகிறான். உள்ளே வந்து விழுந்த டிபோ கோவத்தில், நீ என்ன முட்டாளா? 8 பேர் முடிக்க வேண்டிய கேட்டை வெறும் 2 பேர். உன்னோட முட்டாள்தனத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. என்னை பார்த்தா காமெடியாக இருக்கா? அதில் வேற நான் யூஸ் பண்ணாத ஒரு வெப்பனு யோ எங்கேயா பார்க்குறன்னு கேட்குறான். ஹீரோ தூரத்தில் ஒரு புகை மூட்டத்தை பார்த்துட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா மரக்கட்டைக்கு கால் முளைச்ச மாதிரி மான்ஸ்டர்ஸ் அவங்கள நோக்கி வேகமாக வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த டிபோ ஸ்டம்ப்ஸ் வருதுன்னு கத்திட்டு அட்டாக் பண்ண தயாராகிட்டு யோசிக்கிறான். தேவையில்லாமல் கேட்டுக்குள்ளே சத்தம் போட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன். இந்த ஸ்டம்ப்ஸோட மரத்தோடு ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால கத்தியோ ஈட்டியோ வேலைக்கே ஆகாது. அது போக எவ்வளோ வருதுங்கன்னு. அப்போது ஹீரோ நகருன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அவனோட ஃபயர் ஆரோ டெலிகனிசிஸ் காம்போவை யூஸ் பண்ணுறான். அதை பார்க்குற டிபோக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரே ஃபயர் ஆரோ ஸ்கில்லு எல்லா மான்ஸ்டர்ஸையும் டார்கெட் பண்ணி கொன்னுருது. டிபோவை பார்த்து ஏமாற்றமாக இருக்குது. கேட்டுக்குள்ளே வந்த உடனே இப்படியா நடந்துப்ப? இந்த தப்பை மறுபடியும் பண்ணாதன்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போது டிபோ ஹீரோவை பார்த்து யோசிக்கிறான், யார் இந்த மான்ஸ்டர்னு. அடுத்த பேனலில் ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் வலையில் விழுந்துட்டாங்க. பிளானை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது முடிவாகலை, ஆனால் யாரை அனுப்ப போகிறோன்றதை முடிவு பண்ணியாச்சு. உங்களோட அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்னு ஒருத்த முன்னாடி மண்டி போட்டு சொல்கிறா. டார்க் ஷில் அவுட்டில் கையில் ஒயின் கப்பை வச்சுக்கிட்டு சரின்னு மட்டும் சொல்கிறான் அவன். அதை கேட்டதும் தலையை குனிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு மறையிறா. இவன் யாருன்னு இப்போ வரைக்கும் மென்ஷன் பண்ணலை. எல்லாமே அந்த நபரோட விருப்பப்படி நடக்கட்டும், மேப்பிள் வேர்ல்டோட சுதந்திரத்துக்காகன்னு நிலாவோட சியர்ஸ் பண்ணுறான். இதோட சாப்டர் 5 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.